ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ராஜஸ்தானி கார்லிக் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இடிக்கல் எடுத்துக்கோங்க. அதில் 5லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வறுத்துட்டு மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இடிக்கல் வச்சு இதை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறைன்னு இடிச்சிங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லா இடிச்சாச்சு. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நீங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் காரம் அதிகமாக இருக்காது, கலர் நல்லா கொடுக்கும். அதனால தான் இந்த மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சுடு பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயத்தோடு அந்த எண்ணெய் எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும். இப்படி நம்ம சூடான எண்ணெய் சேர்க்குறப்போ அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இது கூட இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.